தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது லூப் டெக் யூடியூப் சேனல். நம்ம போன வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா பெஸ்ட்டாக இருக்கிற ஒரு 5 கஸ்டம் ரோம் எடுத்து அதில் வந்து பர்ஃபார்மன்ஸ் டெஸ்ட் எல்லாமே வந்து பண்ணி பார்த்தோம். அதில் வந்து ஓவரால் ரிசல்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா Corvus OS தான் வந்து வின் வந்து பண்ணிச்சு. நம்ம வந்து இந்த வீடியோவில் வந்து என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா போன ரவுண்டில் வின் பண்ண அந்த Corvus OSையும் ஆக்சிஜன் OSையும் வந்து பெஞ்ச்மார்க் ஸ்கோரு, ஸ்பீட் டெஸ்ட்டு, ரேம் மேனேஜ்மெண்ட் இது எல்லாத்தையும் நம்ம வந்து பண்ணி பார்க்க போகிறோம். நான் வந்து இந்த ரோம் எல்லாத்தையும் வந்து எந்த மொபைலில் வந்து ஃப்ளாஷ் பண்ணியிருக்கேன் பார்த்தீங்கன்னா Redmi Note 5 மொபைலில் தான் வந்து ஃப்ளாஷ் வந்து பண்ணியிருக்கேன். இந்த மொபைலோட ஸ்பெசிஃபிகேஷன் வந்து என்னன்னு சொல்லிட்டு நான் வந்து உங்களுக்கு வந்து டிஸ்பிளே வந்து பண்ணுறேன். நான் வந்து என் மொபைலில் வந்து எந்த ஆக்சிஜன் OS வந்து ஃப்ளாஷ் பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா OnePlus 70 மொபைலுக்கான ஆக்சிஜன் OS தான் வந்து ஒரு சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா என் மொபைலுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி வந்து போர்ட் பண்ணி வந்து கொடுத்துருந்தாங்க. நான் வந்து அந்த ஆக்சிஜன் OS தான் வந்து என் மொபைலில் நான் வந்து ஃப்ளாஷ் வந்து பண்ணியிருக்கேன். ஓகே, இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில ரூல்ஸ் வந்து இருக்குது. இந்த ரூல்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து போன வீடியோலையும் வந்து சொன்னோம். அது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த 2 ரோம்லையும் வந்து ஒரே ஸ்க்ரீன் ரெக்கார்டர் தான் வந்து யூஸ் வந்து பண்ணுறோம். ஒரே செட் ஆஃப் அப்ளிகேஷன் தான் வந்து இன்ஸ்டால் வந்து பண்ணி வச்சுருக்கோம். பேக்ரவுண்டில் வந்து பார்த்தீங்கன்னா எந்த அப்ளிகேஷனும் வந்து ரன் வந்து ஆகலை. ஒய்ஃபை தவிர வேறு எல்லாத்தையும் வந்து ஆஃப் வந்து பண்ணி வச்சுருக்கோம். இந்த 2 ரோமும் வந்து ஒரே ஒய்ஃபைல தான் வந்து கனெக்ட் வந்து ஆகிருக்கு. ஓகே, நம்ம ஃபஸ்ட்டு வந்து பெஞ்ச்மார்க் ஸ்கோர் வந்து பார்க்கலாம். இந்த பெஞ்ச்மார்க் ஸ்கோருக்காக நம்ம வந்து எந்த அப்ளிகேஷன் வந்து யூஸ் பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா 괶 அந்த அப்ளிகேஷன் தான் வந்து யூஸ் வந்து பண்ணுறோம். ஓகே, இப்போ வந்து இந்த ரோமோட பெஞ்ச்மார்க் ஸ்கோர் வந்து என்ன வந்து பார்க்கலாம். ஓகே, இப்போ வந்து பெஞ்ச்மார்க் ஸ்கோரோட ரிசல்ட் வந்து வந்துச்சு. இந்த பெஞ்ச்மார்க் ஸ்கோரில் வந்து யார் வந்து வின்னு பார்த்தீங்கன்னா ஆக்சிஜன் OS தான் வந்து வின் பண்ணியிருக்கு. இதில் வந்து இம்பார்ட்டண்டாக பார்க்க வேண்டியது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆக்சிஜன் OSோட மல்டிகோர் பர்ஃபார்மன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து 1000 மேலே வந்து ஸ்கோர் வந்து பண்ணியிருக்கு. நம்ம வந்து போன வீடியோலே வந்து பார்த்தீங்கன்னா 5 கஸ்டம் ரோம் வந்து பெஞ்ச்மார்க் ஸ்கோர் வந்து பண்ணோம். ஆனால் அந்த 5 கஸ்டம் ரோம்லையும் வந்து பார்த்தீங்கன்னா மல்டிகோர் பர்ஃபார்மன்ஸில் வந்து எந்த ரோமும் வந்து 1000 மேலே வந்து ஸ்கோர் வந்து பண்ணல. ஆனால் வந்து இந்த ஆக்சிஜன் OS வந்து பார்த்தீங்கன்னா மல்டிகோர் பர்ஃபார்மன்ஸில் வந்து 1000 மேலே வந்து ஸ்கோர் வந்து பண்ணியிருக்கு. நான் நினச்சி பார்க்காத அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆக்சிஜன் OS வந்து மல்டிகோர் பர்ஃபார்மன்ஸில் வந்து நல்ல ஸ்கோரே வந்து பண்ணியிருக்குன்னு சொல்லலாம். ஓகே, இப்போ நம்ம வந்து அடுத்ததாக வந்து ஸ்பீட் டெஸ்ட்டுக்கு வந்து போகலாம். இந்த ஸ்பீட் டெஸ்ட்டுக்காக வந்து ஒரு 12 அப்ளிகேஷன் நம்ம வந்து இன்ஸ்டால் வந்து பண்ணியிருக்கோம். இந்த 12 அப்ளிகேஷனும் வந்து லைட் வெயிட்டான அப்ளிகேஷன் தான். இந்த 2 ரோம்லையும் வந்து பேக்ரவுண்டில் வந்து எந்த அப்ளிகேஷனும் வந்து ரன் வந்து ஆகலை. 2 ரோமும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒய்ஃபைல தான் வந்து கனெக்ஷனில் வந்து இருக்குது. ஓகே, இப்போ நம்ம வந்து ஸ்பீட் டெஸ்ட்டை வந்து பார்ப்போம்.
ஓகே, இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் ஸ்பீட் டெஸ்ட்டோட ரிசல்ட் வந்துச்சு. இந்த ஸ்பீட் டெஸ்ட்டில் வந்து யார் வந்து வின் பண்ணியிருக்குன்னு பார்த்தீங்கன்னா Corvus OS தான் வந்து வின் பண்ணியிருக்கு. ஆக்சிஜன் OS வந்து பார்த்தீங்கன்னா 2 செகண்ட்ஸ் தான் வந்து லேட்டாக வந்து இந்த ஸ்பீட் டெஸ்ட்டை வந்து கம்ப்ளீட் வந்து பண்ணியிருக்கு. இந்த ஸ்பீட் டெஸ்ட்டில் வந்து Corvus OSும் ஆக்சிஜன் OSும் வந்து ஒன்றா இருக்குன்னு தான் வந்து சொல்லலாம். ஆனால் வந்து இந்த ஸ்பீட் டெஸ்ட்டில் வந்து யார் வந்து வின் பண்ணியிருக்குன்னு பார்த்தீங்கன்னா Corvus OS தான் வந்து வின் பண்ணியிருக்கு. ஓகே, இப்போ நம்ம அடுத்தது வந்து ரேம் மேனேஜ்மெண்ட் வந்து பார்க்கலாம். இந்த ரேம் மேனேஜ்மெண்ட்டுக்காக வந்து நம்ம ஓப்பன் பண்ண அந்த 12 அப்ளிகேஷனும் வந்து பேக்ரவுண்டில் வந்து ரன் ஆகிட்டு தான் வந்திருக்கு. ஓகே, இப்போ வந்து இந்த 2 ரோமோட ரேம் மேனேஜ்மெண்ட் வந்து என்னன்னு வந்து பார்க்கலாம். ஓகே, இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் ரேம் மேனேஜ்மெண்ட்டோட ரிசல்ட் வந்துச்சு. இல்லை வந்து பார்த்தீங்கன்னா Corvus OS தான் வந்து வின் பண்ணியிருக்குன்னு சொல்லலாம். இந்த ரேம் மேனேஜ்மெண்ட் டெஸ்ட்டை வந்து 1 minute 5 secondsல வந்து முடிச்சிருக்கு. ஓகே, இப்போ நம்ம வந்து ஓவரால் வின்னர் வந்து பார்க்கலாம். ஓவரால் வின்னர் வந்து யாருன்னு வந்து தெரியும், அது வந்து Corvus OS தான். ஏன்னா Corvus OS தான் வந்து பார்த்தீங்கன்னா 2 ரவுண்டில் வந்து வின் பண்ணியிருக்கு. ஆக்சிஜன் OS வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு ரவுண்டில் மட்டும்தான் வந்து வின் பண்ணியிருக்கு. என்னோட ப்ரெடிக்ஷன் வந்து என்னவா இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து ஆக்சிஜன் OS தான் வந்து வின் பண்ணணும்னு நினச்சேன். ஆனால் இங்கே டோட்டலாக வந்து வேறு மாதிரி வந்து இருக்குது. ஆக்சிஜன் OS வந்து பார்த்தீங்கன்னா பெஞ்ச்மார்க் ஸ்கோர்ஸில் எல்லாம் வந்து நல்லாவே வந்து பெர்ஃபார்ம் பண்ணிச்சு. அதே நேரம் வந்து ஸ்பீட் டெஸ்ட்லையும் வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு வந்து நல்லாவே வந்து டஃப் வந்து கொடுத்துச்சு. இந்த ஆக்சிஜன் OS வந்து ரேம் மேனேஜ்மெண்ட் டெஸ்ட்டில் தான் வந்து சொதப்பி வந்திருக்கு. கிட்டத்தட்ட வந்து ஒரு 15 செகண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டிலேவாக வந்து முடிஞ்சிருக்கு. ஓகே கைஸ், இப்போ வந்து நமக்கு வந்து நல்லாவே வந்து தெரியுது இந்த Corvus OS தான் வந்து பவர்ஃபுல்லான OSன்னு சொல்லிட்டு. ஓகே கைஸ், இப்போ நம்ம வந்து வீடியோட எண்டுக்கு வந்து வந்துட்டோம். இந்த வீடியோக்காக வந்து பார்த்தீங்கன்னா நிறைய எஃபர்ட் வந்து போட்டிருக்கும். அதனால் வந்து உங்கள் சப்போர்ட் வந்து பார்த்தீங்கன்னா மறக்காமல் வந்து இந்த வீடியோக்கு வந்து கொடுங்க. இதேமாதிரி வந்து உங்களுக்கு வந்து வேறு ஏதாச்சும் ரோம் வந்து கம்பேர் பண்ணி காட்டணும்னு நீங்கள் வந்து நினச்சிங்கன்னா அதை வந்து கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். நம்ம வந்து அடுத்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரோம் வந்து நம்ம வந்து கம்பேர் பண்ணி வந்து பார்க்கலாம். ஓகே நண்பா, அவள் தான் இந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோக்கு வந்து ஒரு லைக் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்களுக்கு வந்து இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். வேறு என்ன வீடியோ போடலாம் சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் வந்து லீவ் பண்ணுங்கள். நம்ம சேனலில் வந்து கண்டிப்பாக அந்த வீடியோ வந்து போஸ்ட் பண்ணலாம். அது இருக்கும். பாய்.